சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் தலைமையில் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேயர் பிரியா, மாதவரம் எம்எல்ஏ எஸ் சுதர்சனம் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது பேரிடர் நிதி எங்கே, மெட்ரோ ரயில் திட்ட நிதி எங்கே என திமுகவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சென்னை சைதாப்பேட்டை சின்னமலை பகுதியில் தென் சென்னை எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எம்எல்ஏக்கள் மயிலை வேலு, எழிலன், துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், ஏப்ரல் மாத ஜிஎஸ்டியாக தமிழ்நாடு 12,000 கோடிக்கு மேல் கொடுத்தும் தமிழ்நாட்டிற்கு 0 தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார். ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி வரி வசூலில் பீகார் மாநிலம் ஒன்றிய அரசுக்கு கொடுத்த தொகை 1992 கோடி ரூபாய் தான். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையிலே ஜிஎஸ்டி தொகை 12,000 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்திருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 0. தூத்துக்குடி சிதம்பரம் நகர் பேருந்து நிலையம் எதிரே எம்பி கனிமொழி தலைமையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய எம்பி கனிமொழி, பட்ஜெட் தாக்கலின் போது நாடாளுமன்றத்தில் இருக்கிறோமா அல்லது பீகார், ஆந்திர மாநில சட்டமன்றத்தில் இருக்கிறோமா என்று சந்தேகம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை படித்தார். டெல்லியிலே நாடாளுமன்றத்திலே இருக்கிறோமா அல்லது பீகார், ஆந்திர பிரதேசத்துடைய, ஆந்திராவுடைய சட்டமன்றங்களிலே ஒருவேளை நின்று கொண்டு அந்த பட்ஜெட்டை கேட்டுக் கொண்டிருக்கிறோமா என்று தெரியாத அளவிற்கு மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம், தெப்பக்குளம் தபால் நிலையம் அருகே திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் மதிவாணன் தலைமையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது கோடி கோடியாக வரி கொடுக்கும் தமிழ்நாட்டிற்கு நிதியை முட்டையாகத்தான் தருவீர்களா என்று திமுகவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதே, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதே, வஞ்சிக்காதே, 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 வஞ்சிக்காதே. மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கோ தளபதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திண்டுக்கல் லியோனி உள்ளிட்ட திரளான திமுகவினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்காதே, ஓடி ஓடியா கொடுக்கிறோம் வரியை நாங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி தலைமையில் திருவண்ணாமலை அண்ணா சிலை முன்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆரணி எம்பி தரணிவேந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காததை கண்டித்து திமுகவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலான் கேட் பகுதியில் தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் தலைமையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய சுந்தர், மழை வெள்ளத்தின் போது தூத்துக்குடியில் பார்வையிட்டு ஆவண செய்வோம் என்று கூறிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 1 பைசா கூட தரவில்லை என்று விமர்சித்தார். அன்றைக்கு தூத்துக்குடி சேதத்தை பார்வையிட்ட நிர்மலா சீதாராமன், இன்றைக்கு இருக்கின்ற நிதியமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு உண்டியல்லையும் போடல, அர்ச்சகர்கிட்டையும் போடல, 1 பைசா நிதி கொடுக்கவில்லை. கடலூர் மாவட்ட திமுக பொருளாளர் MRKP கதிரவன் தலைமையில் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து தலைமை தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் பொன் கௌதம சிகாமணி தலைமையில் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி சோமு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.